சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா இவ்வளவு பெரிய பொய் சொல்லி நாடகம் நடத்தினத ராஜாங்கம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அப்பத்தா உசுரோட வந்ததும் ஆத்தா நீ உசுரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உன் உசுறு தான் எனக்கு முக்கியம், அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நீ இந்த அளவுக்கு பொய் சொல்லி நாடகம் நடத்தினது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீ திரும்ப உசுரோட இருக்க பாரு, எனக்கு அதுவே போதும். நீ இல்லைன்னதும் என் மனசு கிடந்து துடியா துடிச்சிச்சு. நீ உசுரோட இருக்கல்ல, எனக்கு அதுவே போதும். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஆத்தா, ஆனால் உன்னைய கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இது மாதிரி இன்னொரு தடவை மட்டும் பண்ணாத ஆத்தா. நீ சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுன, நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட, அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் இன்னொரு தடவை மட்டும் இப்படி பண்ணாத ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண் கலங்கி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்பந்தான் பார்த்தா சாவித்திரியும் ஈஸ்வரியும் அப்பத்தா கிட்ட கேள்வி கேட்க வாராங்க. என்னடி என்னைய கேள்வி கேட்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஈஸ்வரியும் சாவித்திரியும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்காங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு அடியே ஈஸ்வரி இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து அப்பத்தா கூப்பிடுறாங்க. என்கிட்ட இருக்கிற 300 சவரன் நகையில 200 சவரன் நகை உனக்கு நான் தாரேன்னு சொன்னேன், நீ அதை பார்த்த எங்க? இப்போ சொல்லுடி, உன் கண்ணு முன்னாடி நல்லா 2 கண்ணை திறந்து வச்சு நிற்கிறேன், இப்போ சொல்லுடி பார்ப்போம். உன்கிட்ட நான் என்கிட்ட இருக்கிற நகையை தாரேன்னு சொன்னேனா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய அப்பத்தா சத்தம் போடுறாங்க. அடுத்து சாவித்திரிய அப்பத்தா கூப்பிட்டு எப்படி எப்படி உன் மக தாமரைக்கு நான் 200 சவரன் நகை போட்டு 1 கோடியில் சீர்வரிசை பண்ணுறேன்னு சொன்னேன், இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேனாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோபமாக கேட்குறாங்க. அப்புறம் சித்ராவை கூப்பிட்டு நீ என்னடி சொன்ன? என்னமோலா சொன்னேன், வாழ வேண்டிய வயசில் புருஷனை விட்டுட்டு வந்து நிற்கிறேன், உனக்கு 50 ஏக்கரில் பெரிய வீடு ஒன்று பெரியப்பா கிட்ட சொல்லி கட்டி கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டி நீங்களா மனசுக்குள்ளே பெரிய கனவு கோட்டை கட்டிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற நகைக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு நான் அதை பண்ண சொன்னேன் இதை பண்ண சொன்னேன்னு சொல்லி என் காலுக்கு கீழே உட்காந்து அழுதுட்டு நீங்கள் இப்போ என்னைய கேள்வி கேட்க வரீங்க. ஒருத்தியும் என்னைய பார்த்து ஒத்த வார்த்தை கேட்கக்கூடாது, அப்படி ஏதாவது கேட்டீங்க அவ்வளவுதான், என் மகன் ராஜாங்கம் கிட்ட சொல்லி மொத்தமாக உங்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்கே ஈஸ்வரி சாவித்திரி தாமரை சித்ரான்னு யாராலையும் எதுவுமே பேச முடியல. அப்போ தான் மோகனாவை பார்த்து அப்பத்தா சொல்கிறாங்க, நான் பண்ணது தப்பு தாண்டி, உன்னை இவ்வளவு தூரம் அழுக விட்டுட்டேன், நீ ஒருத்தி தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க, சொத்துக்காகவோ நகைக்காவோ எதுக்கும் ஆசைப்படாதவ, கட்டின நாளில் இருந்து இது நாள் வரைக்கும் என் மேலேயும் சரி என் மக மேலேயும் சரி அம்புட்டு உசுரா இருக்கிற, எனக்கு புரியுது, என்னைய மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஐயோ அத்தை பரவாயில்ல அத்தை, நீங்கள் உசுரோட வந்துட்டீங்களே எனக்கு அதுவே போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழும் சேதுவும் வந்துட்டு ஏன் அம்மாச்சி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரு பக்கம் கேட்கவும் சேது ஒரு பக்கம் ஏன் அப்பத்தா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் கேட்கவும் இங்கே பாருங்க, என் பிள்ளை ராசாங்கம், நான் அவனுக்கு ஒருத்தனுக்காக மட்டும்தான் பயந்தேன், எங்கே கண்ணை முழிச்சா அவன் நம்மளை திட்டுவானோ, நான் என் மேலே கோவப்பட்டு பேசாமல் இருப்பானோ அப்படின்னு நினச்சேன். அவனே நான் பண்ணதை ஏற்றுக்கிட்டு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் என்னடா பேசுகிறது, போய் 2 பேரும் குடும்பம் நடத்துகிற வழியை பாருங்க, போங்க போய் என்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையும் தமிழையும் அப்பத்தா விரட்டி விடவும் இரு உன்னை ஒரு நாள் வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் எங்கடா வெளியே போகிற அவுட் ஹவுஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும் அடியே நீ ஒன்றும் அவுட் ஹவுஸ் போகக்கூடாது, மேலே சேது ரூமுக்கு போ, டேய் நீ உன் ரூமுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா விரட்டி விடவும் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பார்த்தா சேதுவோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி தாமரை சித்ரா ஈஸ்வரின்னு யாராலையும்
எதுவுமே பேச முடியாம தவிச்சுக்கிட்டு நிக்காங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, என்னடி ஈஸ்வரி சித்ரா, இதை அப்படியே சாக்கா வச்சுக்கிட்டு என் பிள்ளை கொடுத்த தண்டனையை அப்படியே தட்டி கழிச்சு விடலாம்னு பார்க்குறீங்களோ? போங்கடி, 2 பேரும் அந்த கொட்டைக்கு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஈஸ்வரியும் சித்ராவையும் கொட்டைக்கு விரட்டி விட்டுடுறாங்க. அடுத்து பார்த்தா மோகனா வந்துட்டு, எப்படியோ அத்தை, நீங்கள் சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வச்சிட்டீங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், இந்த பக்கம் மலர் வந்துட்டு, என்ன அம்மாச்சி இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இந்த வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் என் கூட நல்லா பேசுவீங்க. இந்த வீட்டில் வேலை பார்த்த ஒரு பொண்ணுன்னு என்னைய பார்க்காம உங்கள் சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிறது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இனிமே இப்படி பண்ணாதீங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரிடி சரிடி விடு, எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு நீ அழுகிறத பார்க்கும்போது. ஆனால் என்னால் பார்த்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. உன் கவலை எனக்கு புரியுதுடி. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எனக்கு வேற வழி தெரியலை. சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்க தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரி அம்மாச்சி, நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் என்னால் தாங்க முடியல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்பத்தாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அன்னைக்கு நைட்டு அப்பத்தா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் ராஜாங்கத்தோட முதல் மனைவி மீனாட்சி அப்பத்தாவோட கனவுல வாராங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கவும், என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு மோகனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும், அத்தை நான் தான் அத்தை, மீனாட்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தோட முதல் மனைவி வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்பத்தாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. மீனாட்சி மீனாட்சி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அதிர்ச்சியாகவும், அத்தை அத்தை பதட்டப்படாதீங்க அத்தை, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களை பார்த்து நன்றி சொல்கிறதுக்காகத்தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், எனக்கு நன்றியா? எனக்கு எதுக்கு நன்றி மீனாட்சி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இல்லை அத்தை, நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் உசுரை கூட பெருசாக பொருட்படுத்தாமல் நீங்கள் இறந்த மாதிரி நடித்து சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வச்சுருக்கீங்க பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம், உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்தை. தமிழ்ச்செல்விக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேதுவை விவாகரத்து பண்ணாதேன்னு. என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவள் சேதுவை விவாகரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் நீங்கள் சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வச்சுருக்கீங்க பாருங்க, இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நன்றி அத்தை. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரிங்க அத்தை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மீனாட்சி மறைஞ்சிடுறாங்க. மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனாட்சி, எனக்கு நன்றி சொல்கிறதுக்காகவா வந்த? உன்னை பார்த்து 80 வருஷம் ஆச்சு, இப்போவாவது என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க.